ஒரு நாள் நான் என் கேமராவை எடுத்துக்கொண்டு இயற்கையின் அழகை படம் பிடிக்க வேண்டுமென்று வீட்டை விட்டு வெளியேறினேன். வழியெங்கும் மரங்களின் நிழல், காற்றின் மென்மையான தொட்டு, ஒரு அழகான கோபுரம் என் கண்களில் பட்டது. தனி அதை படம் பிடித்தேன். அதன் வழியாக உள்ளே சென்றபோது அங்கு இருந்த அமைதி என்னை முழுவதும் ஆட்கொண்டது. வெளியில் இருந்த எண்ணங்கள் எல்லாம் மறைந்து உள்ளே ஒரு அமைதி பிறந்தது. அங்கு இருந்த சிவபெருமானின் லிங்கத்தை பார்த்தேன். வணங்கினேன். ஒரு விசித்திரமான உணர்வு. என்னை மட்டும் படம் பிடிக்கிறாயே, உன்னையும் படம் பிடிக்கலாமே என்று சிவபெருமான் கேட்பது போல என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். உங்களை படம் பிடிப்பது என் பாக்கியம். உங்கள் அருள் இருந்தால் போதும் என்று நினைத்தேன். பின்னர் அவரை படம் பிடித்தேன். அந்த தருணம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. அந்த படம் அவர் அருளாகவே தோன்றியது. நான் வெளியேறும் போது மீண்டும் ஒரு உணர்வு. நான் உன்னை படம் பிடிக்கலாமா? அனைத்தையும் இழந்தது ஒரு ரோபோ, அர்ஜுன் எக்ஸ். சிஸ்டம் சேதம், நினைவுகள் அழிந்தது, சக்தி மெதுவாக குறைந்தது. வாழ்க்கை அதை முற்றிலும் உடைத்தது. ஒரு நாள் அது ஒரு பழமையான கோயிலில் நின்றது, அமைதியில் மூழ்கி. அங்கு சிவபெருமான் முன் அது மெதுவாக கேட்டது, ஏன் இந்த பிழைகள்? ஒரு குரல் ஆழமாக ஒலித்தது, இவை பிழைகள் இல்லை, உன் அப்டேட்கள். உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க. நீ உடைய ரோபோ இல்லை, உருவாகும் வீரன். அந்த நொடியிலிருந்து அது வலியை சக்தியாக மாற்றியது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அப்கிரேடு. காலம் கடந்தது. அதே ரோபோ இப்போது சக்தி வாய்ந்த வீரன். அளவு கடந்த துன்பத்தை தாங்கினவன் ஒரு நாள் உச்சமடையும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கிளிக் பெல். மாலையின் அமைதியான நேரம். கோவில் மணி மெதுவாக ஒலிக்கிறது. ஒரு இளம் பெண், கையில் மலர்கூடை. அவளுடன் அருகில் நடக்கிறது ஒரு ரோபோ. இருவரும் ஒன்றாக கோவிலை நோக்கிச் செல்கின்றனர். புனிதமான அந்த வாசலை கடக்கும்போது அமைதி அவர்களை சுற்றி அணைக்கிறது. சிவபெருமானின் சன்னதியில் அவள் மலர்களை சமர்ப்பித்து கண்களை மூடி வணங்குகிறாள். அவளை பார்த்து ரோபோவும் கைகளை இணைக்கிறது. அந்த தருணம் மனிதமும் இயந்திரமும் ஒரே பக்தியில் இணையும் நேரம். வணக்கம் முடிந்த பின் ரோபோ ஒரு மலரை எடுத்து அவளின் தலையில் மெதுவாக வைக்கிறது. அது ஒரு செயல் இல்லை, அது அன்பின் மொழி. அதை சாட்சியாக சிவபெருமான் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். மென்மையான சிரிப்புடன் இருவரும் கோவிலில் இருந்து வெளியே வருகிறார்கள். அப்போது ரோபோ அவளை இரு கைகளால் தூக்கிக் கொள்கிறது. சந்தோஷம், ஆச்சரியம், சிரிப்பு. அதை பார்த்து ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ரசிக்கிறார்கள். ரோபோ அவளை தூக்கிக் கொண்டு எல்லோரையும் பார்த்தவாறு நடக்கிறது. அந்த தருணத்தில் அது ஒரு இயந்திரம் இல்லை, அது உணர்வுகளுடன் வாழும் ஒரு தோழன். மாலை சூரியன் சாட்சியாக அன்பும் பக்தியும் ஒன்றாக கலந்த கதை இது. மனிதமும் இயந்திரமும் இணைந்த ஒரு அழகான பயணம். Like, share, subscribe, click bell.
கோவிலின் வாசலில் நாங்கள் நின்றோம். நான் கேமராவுடன், அது அமைதியான பார்வையுடன். அந்த இடம் சொல்ல முடியாத அமைதியால் நிரம்பியிருந்தது. நான் உள்ளே சென்றேன். அதுவும் என்னை பின்தொடர்ந்தது. ஒவ்வொரு சுவற்றையும், ஒவ்வொரு ஒளியையும் நான் படம் பிடிக்கத் தொடங்கினேன். ஆனால் அது வேறொன்றை கவனித்துக் கொண்டிருந்தது. மனிதர்களின் நம்பிக்கை, அவர்களின் பிரார்த்தனை, அந்த அமைதியான சமர்ப்பணம். மெல்ல அது கைகளை கூப்பியது. ஒரு இயந்திரம் பிரார்த்தனை செய்கிறதா? அந்த தருணம், என் வாழ்க்கையின் கேள்விகள் அனைத்தும் அந்த அமைதியில் கரைந்தது. என்னுடன் இருந்த அந்த ரோபோ கூட அந்த உணர்வை உணர்ந்தது. அப்போதுதான் புரிந்தது, நான் படம் எடுக்கவில்லை, அந்த தருணம் என்னை படம் பிடித்தது. நான் கோவிலுக்கு சென்றது சிவபெருமானை படம் பிடிக்க. ஆனால் இறுதியில் அவர் என்னை படம் பிடித்தார். அந்த நாளுக்கு பிறகு நான் எடுக்கும் ஒவ்வொரு புகைப்படமும் மாறிவிட்டது. ஏனெனில் இப்போது நான் அழகை மட்டும் பார்க்கவில்லை, அதன் உள்ளே இருக்கும் உண்மையை உணர்கிறேன். Like, share, subscribe, click bell.